إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நம் அனைவரையும் சத்திய கொள்கை நிலைத்திருக்க செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முடித்தார்கள். நம்ம உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள் சஹாபிகள் தாபியீன்கள் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை காட்டி கொடுத்த பிரகாரம் தன் உலகை வாழ்க்கையை அமைத்து மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியை மகபிரத்து முடித்தார்கள். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். பதால் இஸ்லாம் கரீபா சயஊது கமா பதா தூபா ஃபதூபா இலல் குரபா. இந்த மார்க்கம் தனித்துவமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டது. எந்த உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாத ஒரு நிலையில்தான் இந்த இஸ்லாம் மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. சுதந்திரமாக பேச முடியாது, சுதந்திரமாக நடமாட முடியாது, சுன்னா அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு சுதந்திரமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியாது. மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். சயஊது கமா பதா, அந்த தனித்துவமான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாம் மார்க்கம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி பரவும். அந்த மறுமலர்ச்சி நீண்ட காலம் நீடிக்காமல் மீண்டும் பழைய நிலைக்கு ஒரு தனித்துவமான நிலைக்கு தள்ளப்படும். ஃபதூபாலில் குரபா, அந்த மீண்டும் அந்த தனித்துவமான நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு பின்னால் யார் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கருத்து எதை நமக்கு போதிக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியோர் மஸ்ஜிதை கட்டி பெரியோர் சென்டரை கட்டி அதுக்கு ஒரு நிர்வாகத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு ஒரு தாயை நியமித்து அதுக்கு பின்னால் அவர்கள் தௌவா செய்தார்கள் என்று கேட்டால் கிடையாது. தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டிலே ஆரம்பிக்கிறார்கள். ஒருவர் இருவராக ஏழைகள் சிறுவர்கள் என்று பயந்து பயந்து போய் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை படிக்கிறார்கள். அதிலும் கூட இஸ்லாத்தை படிக்கணும் என்று போகவில்லை. ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது வந்து ஏதோ சொல்கிறாராம், நாமளும் கேட்டுத்தான் பார்ப்போமே என்று போன நேரத்தில் தான் அவர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கிறது. அதுக்கு பின்னால் பல லட்சம் சஹாபாக்கள் தோழர்கள் உருவாக்குகிறார்கள். அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருக்கிறார்கள்.
பல யுத்தங்களை சந்திக்கின்றார்கள், வெற்றி பெறுகிறார்கள். மக்களுக்கு சத்திய மார்க்கம் போய் சேருகிறது, அந்த மக்களுக்கான உரிமைகள் போய் சேருகிறது, அடிமைத்துவம் ஒழிக்கப்படுகிறது, ஜகாத் ஏழை வரிகள் கட்டாயமாக்கப்படுகிறது, மனிதனுடைய உரிமைகள் சுதந்திரங்கள் முறையே நிறைவேற்றப்படுகிறது, தண்டனை குற்றங்கள் கடுமையாக்கப்படுகிறது, குற்றவியல்கள் குறைகிறது. இப்படியான ஒரு மறுமலர்ச்சி காலத்தை அடைகிறார்கள். பின்னால் இந்த நிலைமை படிப்படியாக ஒன்றின் பின் ஒன்றாக குறையும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த குறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமது நாட்டில் ஒரு காலம் இருந்தது, சுமார் ஒரு 30-35 வருடங்களுக்கு முன்னால். நமக்கென்று சொல்லாம் ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம், ஒரு கவலை இருந்தது. எங்களுக்கென்று ஒரு பள்ளிவாசல் இல்லையே, எங்களுக்கென்று ஒரு சென்டர் இல்லையே, எங்களுக்கு சுதந்திரமாக சுன்னாவை பேசுவதற்கு, சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த பிரகாரம் தொழுவதற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த பிரகாரம் எமது வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கென்று எங்களுக்கென்று ஒரு களம் இல்லையே என்ற ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம், ஒரு பதட்டம் இருந்தது. அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுக்கு தொழுவதற்கென்று ஒரு பள்ளிவாசல், எங்களுக்கென்று சுன்னாவை பேசுவதற்கும் கதைப்பரப்பும் நடைமுறைப்படுத்துவதற்கும் என்று சென்டர்கள், இடங்கள், கட்டிடங்கள், வளங்கள், பௌதீகவியல் வளங்கள் கிடைத்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை என்ன தெரியுமா? சயஊது கமா பதா, பழமைய நிலைக்கு மீண்டும் மாறும் என்ற அளவுக்கு பள்ளிவாசலில் இருக்கிறது, சென்டர்கள் இருக்கிறது, கட்டிடங்கள் இருக்கிறது. ஆனால் நபியுடைய சுன்னாக்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. குறிப்பாக நமது ஏகத்துவ சகோதரருடைய பள்ளிவாசலுக்கு போயிட்டு பார்த்தால் தெரிகிறது. லுஹருக்கு பார்த்தால் லுஹருடைய ஜமாத் நடக்கிறது, 3 பேர் சம்பளை வந்து நிற்கிறார்கள். சரி, பகலுக்குத்தான் வேலை பழுவென்று பார்த்து இஷாவுடைய தொழுகை, சுபகுடைய தொழுகைக்கு பார்த்தால் 5 நபர்களை மிஞ்சாத நிலைமையில தான் நமது சென்டர்கள் இன்றைக்கு காய்ந்து போயிருக்கிறது. எவ்வளவு பெரிய கவலைக்கிடமான நிலைமை பார்த்தீங்களா? அப்படி என்றால் என்ன காரணம்? நபியுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்கள் நடைமுறைப்படுத்தப்படாத, தூக்கி வீசப்பட்ட, கண்டுகொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையை இன்று இந்த சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சரியாத்தான் இருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, சுன்னாவுக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். யாருடைய முகத்துல தாடி இல்லையோ முதலாவது பேசுற பேச்சு என்ன தெரியுமா? முதலாவது தாடியை வைங்கப்பா, சுன்னாவை செய்யுங்க, தாடி இல்லாம வந்து மார்க்கம் பேசுங்கன்னு சொன்னார்கள். ஆனால் இன்று எப்படி தெரியுமா? எங்களுடைய தாடிகள் எல்லாம் குறைந்து 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 0.001 நிக்குது தாடி. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நபியுடைய சுன்னா தாடி சாக்கடையில, பாத்ரூம்ல போய் சாக்கடை தண்ணியில கரைஞ்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. நபியுடைய சுன்னாக்கு நடந்த ஒரு அவமானம். பேசினால் நாங்கள்லாம் முஸ்லீம்கள், நபிக்காக வேண்டி நாங்கள் எங்களை உயிரை வேணாலும் கொடுப்போம். முதலாவது தாடியை வழங்கப்பா, உயிரை கொடுக்கிறது, 2வது பேசுவோம். இதான் எங்களோட சமூகத்தின் நிலைமை. அந்த காலத்திலையும் ஏன் இந்த தாடிக்கு இந்த பிரச்சனை? வீட்டுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா இந்த வயசுல இப்படி தாடியெல்லாம் வச்சுட்டு பார்க்க கிழவ மாதிரி இருக்குது, நல்ல பொடிய மாதிரி இருங்கல்ல, இப்ப என்ன செய்யற? தாடியை ஷார்ட் பண்றது, ஷார்ட் பண்ணி எதுக்காக? மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதரை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தாடிக்கு நடந்த ஒரு கதி. நபியுடைய சுன்னா சாக்கடையில போகுது என்ற கவலை எத்தனை பேருக்கு இருக்கிறது? நபியுடைய சுன்னா சலூன் டஸ்ட்பின்ல கிடைக்கிறது என்றது எத்தனை பேருக்கு இந்த கவலை இருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறோம்?
இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் லேட்டஸ்ட் சுன்னா சுன்னா சுன்னான்னு பேசினவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆடைகள் இறங்கி ரோட்டு கூட்டுவதற்கு தும்பு தடி தேவையில்ல, அவர் உடுத்திக்கிற ஆடை போதும். அந்த அளவு கரண்டைக்கு கீழே ஆடைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. கேட்டா சொல்லுவாங்க, அதெல்லாம் எல்லாம் கண்டுக்க மாட்டாப்பா, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், சில்லறை பிரச்சனை எல்லாம் பேசாதீங்கப்பா, எங்கள்கிட்ட பெரிய பெரிய மேஜர் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, அதை சால்வ் பண்ணுவோம். இந்த சின்ன விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. இந்த தாடி கரண்டைக்கு கீழே உடுக்கிறதெல்லாம் சில்லறை பிரச்சனை, அதெல்லாம் பேசாதீங்க. இந்த உங்களோட பார்வையில இந்த சில்லறை பிரச்சனையே பேச தைரியம் இல்லாத நீங்க, இந்த சில்லறை சுண்ணாக்களை செய்ய தைரியம் இல்லாத நீங்க தான் நீங்க சொல்லக்கூடிய மொத்த சுண்ணாக்களை நடைமுறைப்படுத்த போறீங்களா? சமுதாயம் சிந்திக்கும். ஜமாத்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, ஜமாத்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது, இகாமத்து சொல்லப்படுகிறது. இன்னும் சில ஊர்கள்ல போனா எப்படி பாங்கு அவுட் ஸ்பீக்கர் கொடுத்தாங்களோ இதே போன்று இன்றைக்கு அவுட் ஸ்பீக்கர் இகாமத்து கொடுக்கப்பட்டு ஐவேளை தொழுகையில் கொடுக்கப்படுகிறது. காலை பார்த்தா அங்க வேலையில் இருப்பார். என்ன வீட்டுல கொஞ்சம் வேலைப்பா, முக்கியமான வேலை வந்து போல இல்லாம இருந்துச்சு, தூக்கம் போயிருச்சு. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். சுவர்க்கத்துடைய தூக்கத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கபூரில் உள்ள தூக்கத்தை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ரெண்டையும் சிந்திச்சீங்கன்னா உங்களோட தொழுகை மிஸ் ஆகும். ஆக நபியுடைய சுன்னாக் என்று சொல்லக்கூடியவைகள் இன்றைக்கு லேட்டஸ்ட் நவீனமயமாகப்பட்டு விட்டது. இன்றைக்கு குர்ஆன் சுன்னா பேசுற சுன்னத் நமக்கு இயலாது, அதெல்லாம் எடுத்துக்கொள்ள இயலாது. நவீனமயப்படுத்தப்பட்ட நியூ ஃபேஷன். சில பேர் தலையை பாருங்க, முடிய வளர்த்திருப்பார்கள், அது மனுஷனா வேற ஒன்றான்னு யோசிக்கணும். அதுக்கு ஏகப்பட்ட கலர்கள், டிசைன்கள், டைகள் தலையில். கால குத்தி கடுக்க போட்டிருப்பான், கையில வளையல் வேற, கழுத்துல மாலை வேற, இன்னும் என்னென்னமெல்லாம் போட்டுக்கிட்டு இவனை பார்த்தா ஒரு மனுஷனான்னு பார்க்கறதுக்கு முன்னால சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு பயங்கர குற்றவாளிய நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். கழுத்துல செயின், காயில செயின், காதுல செயின். என்னடா ஃபேஷன் லேட்டஸ்ட். உடுத்திக்கிற டவுசரை பார்த்தா அங்க ஓட்டை, இங்க ஓட்டை, எங்கெங்கெல்லாம் ஓட்டை இருக்கு. கேட்டா ஃபேஷன். கேவலமா தெரிகிறது இதெல்லாம். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளமா? இப்படித்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்லிம்களை விட்டுட்டு சொன்னாங்களா? ஆக சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சமுதாயத்துல சுன்னாவை பத்தி குர்ஆன்ல இருந்து சுன்னாவை எடுத்து சொன்னா, ஹதீஸ்ல இருந்து சுன்னாவை எடுத்து சொன்னா இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள தயார் நிலையில இல்லை. காலோட காலை சேர்த்து வையுங்கள். தொழுகைக்கு வந்தால் இமாம் இறங்கி சொல்லுவார், சஃபு 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 சுபுவக்கும், சஃபுகளை நேராக்கி கொள்ளுங்கள், காலோடு காலும் தோளோடு தோளும் சரி சஃபை நேர்படுத்திக் கொள்ளுங்கள், சஃபிலே இடைவெளி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, இரண்டு பேர்களுக்கு மத்தியில் சஃபிலே இடைவெளி விடாதீர்கள், அப்படி விட்டால் ஆட்டுக்குட்டியின் தோற்றத்தில் ஷைத்தான் ஓடி விளையாடுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இமாம் சொல்லிக் கொடுக்கிறார், லா தசுத்துல் ஹலல். இந்த செய்தியை சொன்னவுடன் சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கட கால பக்கத்தோட காலோடும் தோள பக்கத்தோட தோளோடும் சேர்த்து வைத்துக் கொள்வோம். சஹாபாக்கள் பத அல் இஸ்லாம் கரீபா, அன்றைய காலம் பரதேசியாக பரவியது. பின்னால் ஒரு மறுமலர்ச்சி காலம். அந்த மறுமலர்ச்சி காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய காலத்தை பாருங்கள். காலோடு காலும் தோளோடு தோளும் சேர்த்து வச்சுக் கொள்வோம். சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு நிகழ்ச்சிக்கு பயானுக்கு போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு சகோதரர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார். ஹஸ்ரத், நான் அந்த பள்ளியில தொழுதேன், எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றார். அவருடைய முதலாவது ரக்காத்தில் என்னுடைய காலை அவரோட காலோடு சேர்த்து வச்சேன், இரண்டாவது ரக்காத்திலையும் நான் சேர்த்து வச்சேன். இரண்டாவது ரக்காத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தக்பீரை கட்டி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஒரு கையால ஏன காலை பிடிச்சி தள்ளுறாரு, காலோட காலை சேர்க்க வேணாம்.
தொழுது முடிச்சதுக்கு பின்னால கேட்டேன், ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்கடா? இல்ல, உங்களோட கால் என் காலில் படும்போது எனக்கு தொழுகை எலர்ஜிக் ஆகுது, எனக்கு என் சிந்தனை வேற எங்கேயோ போகுது, அதனால தான் தள்ளினேன். சுபஹானல்லாஹ். பஸ்ல போற நேரத்துல பக்கத்து சீட்ல உட்கார்ந்துகிட்டு நிக்கிற போது அது ஆம்பளையா பொம்பளையான்னு பாக்குறல்ல, அது சுத்தமா அசுத்தமானு பாக்குறல்ல, அது ஊத்தையாண்டு பாக்குறல்ல, அது குளிச்சுச்சா இல்லையான்னு பாக்குறல்ல, அதுல இடைக்கு பாக்குறல்ல, நல்லா ஒட்டிக்கிட்டு பஸ்ல பயணம் போவாங்க, வாகனத்துல நல்லா ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க, கச்சேரிக்கு போனா அங்க ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க, பேங்குக்கு போனா அங்க ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒட்டிக்கிட்டு நிற்பாங்க. அதெல்லாம் எனக்கு கிடையாது. சஃப்ல ஒரு முஸ்லிம் உதுவோட வந்துகிட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால தக்பீர் கட்டிக்கிட்டு அல்லாஹு அக்பர் இறை சிந்தனையோடு அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறான். அவனை பார்த்து சொல்றான், நீங்க பக்கத்துல நிக்கிறது எனக்கு எலர்ஜிக்கா இருக்கு. இந்த சமுதாயத்துடைய சுண்ணாடு நிலைமையை பாருங்க. அந்த நேரத்தில் அவரோட மனசை கொஞ்சம் நான் திருப்திப்படுத்தணும், அவருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். நான் சொன்னேன், சகோதரரே, இதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேணும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க செஞ்சது சுண்ணா, நீங்க செஞ்சது சுண்ணா. அவர் தள்ளி விடுறார். அவர் தள்ளி விட்டது கூட காலை இல்லை, அவர் தள்ளி விட்டது நபியுடைய சுண்ணாவை. அவர் தள்ளி விட்டது கூட காலை இல்லை, அவர் தள்ளி விட்டது நபிய. அவர் தள்ளி விட்டது கூட காலை இல்லை. வமா ஆத்தாக்குமுர் ரசூல் வஹுதுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதை அவர் தள்ளிவிட்டார். அந்த குர்ஆனுடைய வசனத்தை, சூரா ஹஷ்ருடைய 7வது அந்த வசனத்தை அவர் தள்ளிவிட்டார். எனவே நீங்கள் அது வரி பண்ண வேணாம், அது அல்லாஹ் அவர் பார்த்து. சகோதரர்களே, நபியுடைய சுண்ணாட நிலைமை எப்படி போகுது பார்த்தீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஆனா நாங்க எல்லாரும் முஸ்லிம்கள். இந்த சுண்ணாவை இந்த லட்சணத்துலதான் நாங்க சுவர்க்கத்தை கேட்கிறோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்கிறோம். சகோதரர்களை, ஒரு விடயத்தை கவனத்துல கொண்டுங்க. நாளை மறுமை நாளையில கபூர்ல கொண்டு போயிட்டு ஒரு மனுஷன் அடக்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதரை காட்டி அல்லாஹ் கேட்பான், அந்த நபி அந்த மனிதரை உங்களுக்கு தெரியுமான்னு. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுண்ணாக்களுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அவர்கள் சொல்வார்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வார்கள். யாரெல்லாம் நபியுடைய சுண்ணாக்களை பின்பற்றலையோ, நபியுடைய சுண்ணாக்களை ஓரம் கட்டினார்களோ, நபியுடைய சுண்ணாக்களை புறந்தள்ளி விட்டு மனோ இச்சைக்கும் சமூகத்துக்கும் கொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் குடும்பத்துக்குமாக சுண்ணத்தை விட்டு கொடுத்தார்களோ அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு இவரை பத்தி தெரியாது, ஏதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ற இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு விடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பு. சகோதரர்களே, குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் சம்பந்தமாக. ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்த மட்டும் இந்த சமுதாயம் லேட்டஸ்டை விரும்புது, சம்பிரதாயத்தை விரும்புது, சுண்ணாவை விரும்பல, நடைமுறை சம்பிரதாயத்தை விரும்புது. நபியுல்லாஹி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறார்கள். உம்ராவுக்கு போய் உம்ரா செய்கிறார்கள். செய்துவிட்டு ஹஜர் அஸ்வத் கல்லுக்கிட்ட வருகிறார்கள். ஹஜர் அஸ்வத் கல்லுக்கிட்ட வந்து கல்லைக்கு முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு விட்டு சொல்கிறார்கள், ஹஜர் அஸ்வத் கல்லை பார்த்து சொன்னார், கல்லை, நீ வெறுமனே ஒரு கல்லுதான், நீ வெறுமனே ஒரு கல்லுதான். உன்னால் மக்களுக்கு ஒரு லாபத்தையோ ஒரு நஷ்டத்தையோ உன்னால் ஏற்படுத்த முடியாது, எதையும் உன்னால் செய்ய முடியாது, நீ வெறும் ஒரு கல்லு. அதே நேரத்தில் நான் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் காணவில்லை என்றால் மா கப்பல்து, நானும் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். என்ன விளங்குச்சு? நாம் ஏன் தொழுகையில் நிற்கும் போது காலோடு காலை சேர்த்து வைங்கள் என்று சொல்வது எதுக்கு தெரியுமா? எங்களுடைய சொந்த லாபத்துக்கோ, அந்த பள்ளிவாசலுடைய லாபத்துக்கோ, அந்த பள்ளிவாசலுடைய இமாமுக்கோ, அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கோ அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் சேர்த்து வைத்தார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நான் சொல்றேன். சஃப்லே நிற்கும் போது தொழும் போது சுத்ரா வைத்து தொழுங்கள், தனிமையிலே தொழும்போது சுத்ரா வைத்து தொழுங்கள், சுத்ரா இல்லாம தொழாதீர்கள் என்று சொன்னார்கள். லா துஸல்லி இல்லா இலா சுத்ரா, சுத்ரா வைக்காமல் தடுப்பு வைக்காமல் தொழாதீர்கள் என்றார்கள். இன்னைக்கு சுத்ராண்டா என்னன்னு தெரியாது.
சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருந்தார் ஒரு ஹசரத் ஒன்று. அவரோட பேசிக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் சொன்னோம், உங்களோட பள்ளிகளில் கொஞ்சம் சொல்லுங்க, இந்த சுத்ராவுடைய விஷயத்த, இந்த சஃப்ல நிற்கிற விஷயத்த கொஞ்சம் பேசுங்கண்டா. அவருக்கு சுத்ராண்டா என்னன்னு தெரியல. அப்படின்டா என்னன்னு கேட்கிறார். சுபஹானல்லாஹ். பள்ளியுடைய ஒரு இமாம் சுத்ராண்டா என்னன்னு தெரியாத அளவுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இருக்குது என்றால் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து வந்தால் அவர்களுக்கு என்ன தெரியும்? தொழுகண்டா என்னன்னு கேட்கும். அந்த நிலைமைக்கு தான் இந்த சமுதாயம். ஏன்? மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை என்னது சொல்கின்றார்கள்? லௌலா அன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்பலக் மா கப்பல்து. அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கவிட்டால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. எனவே நாங்கள் இன்றைக்கு ஒரு சுன்னாவை செய்யுங்கள் 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 என்று சொல்ற காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு நீங்க சுன்னாவை செய்யறதுல எந்த லாபமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொன்னார்கள். இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இதை செய்ய சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், இப்னு கத்தீர், இஸ்மாயில் இப்னு கத்தீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. இப்னு கத்தீர் 7ஆம் பாகம் 278ஆம் பாகத்தில் ஒரு செய்தி வருகிறது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ யகூலூன். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்களுடைய அபிப்பிராயம் என்னவென்று சொன்னால், ஃபீ குல்லி ஃபிஅலின் வ கௌல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு செயலா இருக்கலாம் அல்லது சொல்லா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் லம் யஸ்புத் அனி ஸஹாபா ஹுவ பித்ஆ. சஹாபாக்கள் இருந்து அது வரவில்லை என்றால் அது பித்ஆத், அது நிராகரிக்கப்பட வேண்டியது. லியன்னஹு லவ் கான கைரன், சஹாபாக்கள் இருந்து வராத உண்டு உங்களிடத்திலே சிறப்பானதாக இருக்குமாக இருந்தால் அது நசபகூனா இலை, அந்த கைர்ல சஹாபாக்கள் முந்திரிப்பார்கள். ஏன் தெரியுமா? நபியுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நானோ நீங்களோ அல்ல, சஹாபாக்கள். அப்படி என்றால் ஒரு செய்தியை, ஒரு இபாதத்தை, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வதாக இருந்தால், செய்வதாக இருந்தால் முதலாவது பார்க்க வேண்டும். எங்களுக்குள்ள முதலாவது ஹீரோக்கள் யார் தெரியுமா? முன்மாதிரி யார் தெரியுமா? சஹாபாக்கள். நபி கிட்ட இருந்து பாடம் படித்தவர்கள், பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்தவர்கள். அவர்களுடைய முன்மாதிரியில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் விட்டு வைத்ததே கிடையாது. இல்லா வகது பாதரு இலைஹா, அந்த விஷயத்திலே ஓடி போய் செய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டு செய்வார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? இந்த செய்தி தஃசீர் இப்னு கத்தீர் 7ஆம் பாகம் 278ஆம் பாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது, பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு மரத்தடியால் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் வருகிறார்கள். வரும்போது அந்த மரத்தடியிலே சற்று குனிந்து கொண்டு வருகிறார்கள். கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த இடத்தில் குனிந்து கொண்டு வரக்கூடிய எந்த தேவையும் இல்லையே, நேராக வரலாமே, ஏன் குனிந்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டு சொன்னார்கள். ஒரு காலத்தில் இந்த இடத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், அவர் இந்த இடத்துல குனிந்து கொண்டு போனார், நான் குனிந்து கொண்டு வந்தேன். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அன்றைய நேரத்தில் அந்த மரத்துடைய கிளை பணிந்திருந்தது, ரசூலுல்லாஹ் அதில் குனிந்து சென்றார்கள். இப்பொழுது மரம் வளர்ந்து விட்டது, இப்ப குனிய தேவையில்லை. இருந்தாலும் சஹாபாக்கள் நபியை எந்த அளவு தூரம் அச்சுட்டாக ஃபாலோ பண்றார்கள், பின்பற்றுகிறார்கள். ஆனால் நாங்கள் எத்தனை சஹீஹான ஹதீஸ்கள் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திச்சு பார்க்க வேண்டும். அடுத்தாக பாருங்கள், இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது அஸ்ஸுன்னத்து கஸஃபீனத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், சுன்னா என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை போன்றது. மன் ரகிபஹா நஜா, யார் இந்த கப்பலில் ஏறிக்கொண்டார்களோ வெற்றி பெற்றார்கள். வமன் தகல்லஃப அன்ஹா கரிக், யார் இந்த கப்பலில் ஏறவில்லை அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்ற செய்தி மிஃப்தாஹுல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய கிதாப், இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ்வுடைய இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா என்ற கிதாபில் 76ஆம் பக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிதாப் இன்றைக்கு எல்லா பள்ளிவாசலுடைய இமாம்கள்டையும் இருக்கு. இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய கிதாபு இலங்கையில் இருக்கக்கூடிய சகல லைப்ரரியிலும் இருக்கிறது. ஆனா இந்த சாப்டர் மட்டும் வாசிக்கிறது, வாசிச்சா எடுத்துக்கொண்டதும் இல்லை. என்ன சொல்கிறார்கள்? யார் நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகிறார்களோ
அவர்கள் வெற்றி பெறுவார்கள். யார் நபியுடைய சுன்னாக்களை விட்டு விடுவார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல்ல ஏறாதவர்கள் அந்த தூஃபான் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டார்களோ இதே போன்று நபியுடைய சுன்னாக்களை விட்டவர்கள் புறக்கணித்தவர்கள் நாளை மறுமையில் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்ற கருத்தை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தியை இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனிபுதா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன் யராஹா ஹஸனா, ஒருவன் ஒரு பித்அத்தை செய்கிறான், ஆனால் அந்த பித்அத்தை அவன் எப்படி பார்க்கறான் தெரியுமா? நல்லதா பார்க்கிறான். அப்படி அவன் பார்க்கான்னு சொன்னால் ஃபகத் ஸைம அன்ன முஹம்மதன் கான ரிசாலா, அவன் உறுதியாக நம்புகிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தவில்லை, இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தவில்லை, அவர்கள் இடையிலே விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள், இந்த மார்க்கம் முழுமை பெறாத மார்க்கம் என்று அவன் நம்புகிறான். ஏன் காரணம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனம் இருக்கிறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன், இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நான் முழுமையாக அங்கீகரித்து விட்டேன், இதில் இருக்க பின்னால் யாருக்கும் எந்த இடைச்சர்களுக்கும் இடமில்லாத அளவுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்றார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கேட்டார்கள், அலா அல் பல்லக் அலா அல் பல்லக் அலா அல் பல்லக், நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக எத்தி வைத்து விட்டேனா என்று சொன்ன நேரத்தில் மொத்த சஹாபாக்களும் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மார்க்கத்தை நீங்கள் சம்பூர்ணமாக சொல்லிவிட்டீர்கள், எதையும் நீங்கள் விட்டு வைக்கவில்லை, எதையும் நீங்கள் மறைக்கவில்லை, எதையும் நீங்கள் துரோகம் செய்யவில்லை, முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று அந்த நேரத்தில் தான் சஹாபாக்களை அல்லாஹ் சாட்சியாக சொன்னார்கள், யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்றார்கள். இந்த முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் யாராவது புதிதாக ஒன்றை ஊற்றி அதை நல்லதாக கருதுவார்களாக இருந்தால் அவர் மிகப்பெரிய ஒரு பித்அத்வாதி, ஒரு நூதன அனுஷ்டானத்தை அறிமுகப்படுத்தினவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த செய்தியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, நவீன காலம், நவீன நூற்றாண்டில் நவீன சிந்தனை, நவீன கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற இந்த நவீன சிந்தனைவாதிகள் இந்த செய்தியை எடுத்து பாருங்க. நாங்க சொன்னா இவங்க ஹதீஸ் குர்ஆன் என்று பேசுவாங்க, ஹதீஸ் சஹீஹ் லைவ் பேசுவாங்க என்ற வாதத்தானே முன்வைக்கிறீர்கள். அதையெல்லாம் விட்டுருவோம். நீங்கள் சொல்லக்கூடிய நவீன சிந்தனைவாதிகள், நவீன கருத்துவத்துறை ஆராய்ச்சியாளர்கள், நவீன எழுத்தாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீங்களா? சுன்னாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தி, ஹுதைஃபத்துல் யமானி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சஹாபி. இந்த சஹாபிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. பொதுவாக சஹாபாக்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள் தெரியுமா? நன்மையான காரியத்தை பற்றி கேட்பார்கள், நன்மை தரக்கூடிய விடயங்கள், சிறப்பான விடயங்கள், இதுகளை ஆர்வமூட்டக்கூடிய மார்க்க விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த ஹுதைஃபத்து யமானி மட்டும் அப்படி அல்ல, சற்று வித்தியாசமான கேள்வி கேட்பார். வரலாறு நிறைய நாங்கள் பார்க்கலாம். தண்டனைக்குரிய விஷயங்கள், பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்கான விஷயங்கள், தண்டனையிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான விடயங்கள், இப்படியான விஷயத்தை கேட்பார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், குல்து யா ரசூலல்லாஹ், இன்னா குன்னா பிஷர்ரின் ஃபஜா அல்லாஹு பிகைரின் ஃபனஹ்னு ஃபீஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஒரு காலத்தில் மிக மோசமான ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், மிக மோசமான ஒரு சமுதாயத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நாங்கள் மிக மோசமான செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். பகல் மின் வரா, அப்பொழுது அல்லாஹ் உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி மிக்க ஒரு காலத்தை வாழ்க்கையை தந்தான். இந்த வாழ்க்கை மாறுமா என்று கேட்கின்றார்கள். பகல் மின் வராஇ ஹாதல் கைர் ஷர், இந்த நிலைமை மாறி ஒரு மோசமான காலம் மாறுமா என்று கேட்கின்றார்கள். ஆமா மாறும் என்று சொன்னார்கள். இப்ப நீங்க இருக்கிற இந்த காலம் இருக்கிறது, இந்த காலம் மாறும். இந்த மோசமான காலம் பின்னொரு காலத்தில் மீண்டும் ஒரு வசந்த காலமாக மாறுமா என்று கேட்டார்கள். ஆம் மாறும். பகல் வர அதாலிக்கல் கைர் ஷர், அந்த
மறுமலர்ச்சி மிக்க இந்த வசந்த காலம் வந்ததுக்கு பின்னால் மீண்டும் ஒரு மோசமான காலம் வருமான்னு கேட்கிறார்கள். நாம் வரும். அதுக்கு பின்னால கேட்டேன், மீண்டும் ஒரு மோசமான காலம், இந்த நல்ல வசந்த காலத்தை அடுத்து மீண்டும் ஒரு மோசமான காலம் வருமான்னு கேட்டேன். வரும் என்று சொன்னார்கள். அப்ப சொன்னேன், கைஃப் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வசந்த காலம் வருகிறது, மிக மோசமான காலம் வருகிறது, மீண்டும் ஒரு வசந்த காலம் வருகிறது, மீண்டும் ஒரு மோசமான காலம் வருகிறது, அது எப்படி என்று கேட்கிறார்கள். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தை பாருங்கள். சொல்கிறார்கள், யகூனு பஅதி அஇம்மத்துன் லா யஹ்ததூன பிஹுதாய. ஒரு சமூகம் உருவாகுவார்கள், சில மார்க்க தலைவர்கள் உருவாகுவார்கள், சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் உருவாகுவார்கள், சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகள் உருவாகுவார்கள். லா யஹ்ததூன பிஹுதாய, சத்தியத்தை சரியாக எடுத்து நடக்க மாட்டார்கள். வலா யஸ்தன்னூன பிசுன்னதி, என்னுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்க மாட்டார்கள். வஸயகூமு ஃபீஹி ரிஜாலுன், சில மனிதர்கள் தோன்றுவார்கள், குலூபுஹும் குலூபு ஷயாத்தீன் ஃபீ ஜுஸ்மானி இன்ஸ், அவருடைய உள்ளங்கள் எப்படிப்பட்ட உள்ளமா இருக்கும் தெரியுமா? ஷைத்தானிய உள்ளங்களாக இருக்கும். ஆனால் அவர்கள் மனித தோற்றத்திலே நடமாடுவார்கள் என்று சொன்னார். உள்ளங்கள் ஷைத்தானிய தோற்றங்களாக இருக்கும். சொல்லிட்டு சொன்னார்கள், குல் கைஃப அஸ்னு யா ரசூலல்லாஹ் இன் அத்ரக்து தாலிக், அப்படியான ஒரு காலத்தை நான் அடைந்து கொண்டால் நான் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே? கால தஸ்மஉ வ துதீலில் அமீர், உங்களுக்கு என்று ஒரு தலைவர் இருப்பார், உங்களுக்கு ஒரு இமாம் இருப்பார், அவர்களை கேட்டு வழிபட்டு கடந்து கொள்ளுங்கள். உன்னுடைய முதுகு அடித்து உடைக்கப்பட்டாலும் சரி, உன்னுடைய செல்வம் எல்லாம் சூறையாடப்பட்டாலும் சரி, கட்டளைக்கு சத்தியத்துக்கு வழிபட்டு நடங்கள் சொன்னார். சுன்னாவுக்கு வழிபட்டு நடங்கள், குர்ஆனுக்கு வழிபட்டு நடங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம் 1847வது ஹதீஸ், அபீ தாவூதுல 4244வது ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல 23425வது ஹதீஸ்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், மனிதர்களாக இருப்பார்கள், ஆனால் முழுக்க முழுக்க அஹ்லாவுடைய பண்புகள், அஹ்லாக்கு சுன்னாக்கள் அனைத்தும் ஷைத்தானிய நடைமுறைகளாக இருக்கும், ஷைத்தானிய உள்ளங்களாக இருக்கும். மனிதர்களோடு பேச தெரியாது, மனிதன் அணுகுமுறை தெரியாது, மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் தெரியாது, எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்யணும் தெரியாது. எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் ஷைத்தானுக்கு முதலிடம் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்று பேசுவார்கள். தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு ஜனாசா விழுந்தால் சுன்னா அடிபட்டு போய்விடும். தன்னுடைய குர்ஆன் ஹதீஸை பேசுவார்கள், சுன்னாவை பேசுவார்கள். தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு திருமணம் வந்து விட்டால் சுன்னா அடிபட்டு போயிடும். கேட்டா சொல்வார்கள், மாமா விரும்பல, மாமாவை பார்க்கணும், மாமியை பார்க்கணும், மச்சானை பார்க்கணும், மதினியை பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், ஊரை பார்க்கணும், மஹல்லா பார்க்கணும், நிர்வாகத்தை பார்க்கணும். எதனால நாங்க என்ன செய்யும்? நான் சொல்லி பார்த்தேன், கேட்கல, நான் இப்ப என்ன செய்ய? சுபஹானல்லாஹ், இதுதான் எங்கட சுன்னாக்களுடைய நிலைமை. ஆக சகோதரர்களே, அப்படியான நிலைமையிலிருந்து வல்லவன் இறைவன் என்னை உங்களையும் பாதுகாத்து அனுப்புவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் அப்துல்லாஹ், அம்மா பஅத். சகோதரர்களே, இந்த சுன்னாக்கள் எந்த அளவு தூரம் விடுபட்டு போயிருக்கிறது சொன்னால் ஓரிரு விடயங்களை மட்டும் உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட மனசுல உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க, இன்றைக்கு பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் தஹியத்துல் மஸ்ஜித் சுன்னா தொழுதீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வருகிறார், வந்த இடத்துல உட்காருகிறார், சொல்கிறார், கும் ஃபஸல்லி ரகாத்தன், எழுப்பி 2 ரகாத் தொழுதுட்டு உட்காருண்டாங்க. எத்தனை பேர் அந்த தஹியத்துல் மஸ்ஜித் சுன்னத்தின் தொழுதம் என்றதை உங்களோட மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேளுங்க. இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட உள்ளத்தில் நீங்களே ஃபத்வா தேடிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இன்னொரு செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சஹீஹ் புகாரில 937வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜும்மா தொழுதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி பாதல் ஜும்ஆத்தி ரகாத்தைன்,
ஜும்மாவுக்கு பின்னால் 2 ரகாத்துக்கள் சுன்னத் தொழுவார்கள் என்று புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 881வது ஹதீஸாக வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா ஸல்லா அஹதுக்குமுல் ஜும்ஆ, யாராவது உங்களுடைய ஜும்மா தொழுதால் ஃபல்யுஸல்லி பஅதஹா அர்பஆ, அதுக்கு பின்னால் ஜும்மாவுக்கு பின்னால் 2 4 ரகாத்துக்கள் சுன்னத்து தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். குறைந்தபட்சம் 2 ரகாத் சுன்னத் தொழுதா பாருங்க. இன்றைக்கு நீங்க கொஞ்சம் உங்களை பரிசீலனை செய்து பாருங்க. இன்றைக்கு நீங்க உங்களை பரிசீலனை செய்யுங்க. ஜும்மா தொழுது சலாம் கொடுத்ததுக்கு பிறகு பாருங்க எத்தனை பேர் சுன்னத்து தொழாம, ஜும்மாவுடைய சுன்னத்து இல்லாம, ஜும்மாவுடைய சுன்னத்தை நபியுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட இந்த செய்தியை, சஹீஹ் புகாரியுடைய இந்த ஹதீஸை, சஹீஹ் முஸ்லிமுடைய இந்த ஹதீஸை எத்தனை பேர் நமது முஸ்லிம் சகோதரர்கள் புறக்கணிச்சு விட்டு வெளிக்கிளம்பி போகிறார் என்பதை உங்களை கண்கூடாக பாருங்கள். நான் கவலையோடு சொல்கிறேன். முஸ்லிம் என்று சொல்கிறோம். அந்த சுன்னாக்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் இந்த முஸ்லிம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேசின நாங்கள்லாம் முஸ்லிம். ஜும்மாவுக்கு பின்னால ஒரு 2 ரகாத் சுன்னத்து தொழ முடியாத நாங்கள் எல்லாம் என்ன முஸ்லிம்கள்? நாங்கள் என்ன தௌஹீதுவாதிகள்? என்ன குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம்? நாளை மறுமை நாளையில் இந்த லட்சணத்தில் போயிட்டு தான் நாளைக்கு ஹவுதுல் கௌசர்ல நபிக்கு பின்னால யா ரசூலல்லாஹ் உங்கள்ட்ட தண்ணி குடிக்க வந்திருக்கோண்டு போய் கெஞ்ச போறீங்களா? ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது சகோதரர்களே. நபியுடைய சுன்னத்தை செய்யாதவர்களுக்கு சுஹ்கன் லிமன் பத்தல தீனி, என்னுடைய மார்க்கத்தை மாற்றி அமைத்தவர்களை, என்னுடைய சுன்னாக்களை புறக்கணித்தவர்கள் நாசமாகட்டும், திருப்பி போங்கள் என்று விரட்டி விடுவார்கள். இது நபியுடைய ஹதீஸ். நபியுடைய சுன்னாக்கு எந்த முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஆனால் ரோட்ல தெருவிலே ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு பல மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு கைவால் அடித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு ஊர் பலாய பேசிக் கொண்டிருப்போம். 2 ரகாத்து பள்ளியிலே உட்கார்ந்து ஒரு 4 ரகாத்து உட்கார்ந்து சுன்னத்து தொழ முடியாத முஸ்லிம் சமூகமாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், இதா வஜத்தும் சுன்னத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்தபிஊஹா வலா தல்தஃபிது இலா அஹத். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், சுன்னா இன்னதுதான் தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னால் இதுதான் சுன்னத்து உங்களுக்கு கிடைச்சால் யாருக்காக விட்டு விடாதீர்கள், யாருக்காக சுன்னாவை புறக்கணித்து விடார்கள். அது மனைவியா இருக்கலாம், உங்களோட பொண்டாட்டிமாரா இருக்கலாம், உங்களோட மனைவியா, உங்களோட உம்மாவா, உங்களோட வாப்பாவா, உங்களோட நானாவா, உங்களோட தம்பியா, உங்களோட சாச்சாவா, உங்களோட மாமாவா, உங்களோட மச்சானா, யாருக்காக சுன்னத்தை விட்டு விடாதீர்கள். யார் விரும்பினா என்ன, விரும்பாட்டி என்ன, நான் சுன்னத்தை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் செய்கிறேன். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹஜ் வணக்கம், நான் உயிரோடு வாழுவது, நான் மரணிப்பது அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுதான் அகீதா, இதுதான் தௌஹீத். சும்மா நெஞ்ச பள்ளிக்குள்ள வந்து கொண்டு தௌஹீத் பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்தவனுக்கிறதுக்காக வேண்டி அங்க ஏகத்துவாதியாக முடியாது சகோதரர்களே. குர்ஆனையும் சுன்னாவும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், குல்லு மஸ்அலத்தின் ஸஹஃபியல் ஹபரு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லின் நக்லி பிஹிலாஃபி மா குல் ஃபஅன ராஜிஉன் அன்ஹா ஃபி ஹயாத்தி வ பஅத மௌத்தி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அபூ நயீம் ஃபில் ஹில்யால 9ஆம் பாகம் 157 பக்கத்திலே சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? குல்லு மஸ்அலத்தின் ஸஹஃபியல் ஹபரு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மஸலாவா இருக்கட்டும், எந்த மார்க்க சட்டமாக இருக்கட்டும், அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து, சஹீஹான ஹதீஸிலிருந்து நிறுவப்பட்டால் இந்த அஹ்லின் நக்லி பிஹிலாஃபி மா குல், நான் சொன்னதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா இருக்குமாக இருந்தால் மா ஃபஅன ராஜிஉன் அன்ஹா ஃபி ஹயாத்தி வ பஅத மௌத்தி, நான் சொன்னது பிழை, அந்த கருத்திலிருந்து நான் உயிரோட வாழ்ந்த காலத்திலும் சரி, நான் மரணத்துக்கு பின்னாலும் சரி, நான் அதிலிருந்து வாபஸ் விற்றுவாய் விட்டேன். என்ன நீங்கள் காட்டி கொடுக்க வந்து விட வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார். கடைசியாக இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குல்லு மா குல்த் فكان النبي صلى الله عليه وسلم خلاف قولي مما يصح وحديث النبي صلى الله عليه وسلم اولى فلا تقلدوني. என்ன சொல்றாரு சரியா? நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்துக்கு கூற்றுக்கு புறம்பாக மாற்றமாக இருக்குமாக இருந்தால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை தூக்கி வீசி விடுங்கள் என்று இப்னு அஸாக்கிர்ல நான் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சொல்கிறார்கள், வலம் தஸ்மஉ மின்னி, நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்கல, பின்னொரு காலத்தில் கிடைக்குமாக இருந்தால் நபியுடைய கருத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கருத்தை தூக்கி வீசி விடுங்கள் என்று இப்னு அபி ஹாத்திம்ல இந்த 93 94 பக்கத்தில் இதை பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன் நான் இவைகளை சொல்றேன் தெரியுமா? வித்தியாசமான முறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் பேசாமல் இந்த மதுஹபிலிருந்து ஏன் சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு எல்லாம் நவீனம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படும். சயஊது கமா பத, பழைய நிலைமைக்கு மாறும். அந்த பழைய நிலைமைக்கு மாறிக்கிறதுனாலதான் பழைய நிலைமையில வச்சே பேச வேண்டிய, மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஏகத்துவத்தை பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஆக சகோதரர்களே, சுன்னாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், முன்பின் சுன்னத்துக்களை தொழுங்கள், சுன்னத்துக்களை வீணடிக்காதீர்கள். அந்த சுன்னத்துக்கள் உங்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கும். தொழுகைக்கு பின்னால் ஓடக்கூடிய ஔராதுகள் பள்ளியுடைய 2 பக்கங்கள் இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஔராதுகளை தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடியவைகள்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், உனக்காகவே நான் பள்ளிக்கு வந்தேன், உனக்காகவே தக்பீர் கட்டினேன், உனக்காகவே ருக்கு செய்தேன், உனக்காகவே சுஜூத் செய்தேன், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று கேட்க வேண்டிய இந்த சமுதாயம் சுஜூத் செஞ்சுட்டு வெறும் கையோடு திரும்பி போகும். சிந்திச்சு பாருங்க. எங்களிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த மாற்றத்துக்கான வழிமுறைகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். வல்லவன் இறைவன் அப்படியான நல்லடியார்கள் கூட்டத்தை அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை முழுமையாக பின்பற்றி வெற்றி பெற்ற அந்த உத்தம சஹாபாக்களுடைய பாதையில் என்னையும் உங்களையும் என்னையும் பெற்றெடுத்த தாய் தந்தர்களையும் எங்களுடைய தாய் தந்தர்களை யாரெல்லாம் தற்போது மன்னரையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.